பதவி விலகுனா இந்த போராட்டம் முடிஞ்சிடும் இல்ல. இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து இப்ப பதவி விலகுனா திரும்ப அடுத்த ஒரு ஆள் வந்து அதே சாதி வெறி பிடிச்ச மத வெறி பிடிச்ச ஒரு ஆள் வரதான் போறான். போராட்டத்தை தூண்டி விட்டது யாருன்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் கேள்வி கேட்டிருக்கும் போது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் தான் வந்து இந்த போராட்டத்தை தூண்டி தவிர எந்த ஒரு தனிநபரோ இல்ல எந்த ஒரு கட்சியோ வந்து இந்த போராட்டத்தை தூண்டி வைக்கல. மூவிக்கு வந்து போகாதீங்க, ஓடக்கூடாதுன்றதுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. மூவி பார்க்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே நாங்க சொல்ல. இதையும் பாருங்க. ஜனநாயகனுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னா ஜனநாயகமுக்கும் கொடுக்கணும்ன்றதான் நாங்க கேட்கிறோம். அங்க நடக்கிறது ஃபேர் நீட்டுக்கான போராட்டம் அப்படிங்கிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஃபேர் நீட்டையும் தாண்டி பேன் நீட் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சுதான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னு சொன்னானா அவன் எதுக்கு ஒன்றிய அரசா இருக்கான்? எனக்கு வந்து திராணி இல்ல, எனக்கு தெம்பு இல்ல, எனக்கு வக்கு இல்ல சொல்லி போக வேண்டியதானே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்திர் பகுதியில் வந்து மாணவர்கள் வந்து நீட்ல நடக்கிற குளறுபடிகளை கண்டிச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதரவாக வந்து தமிழ்நாட்டில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே வந்து SFI DYFI தோழர்கள் இணைந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காத்திருப்பு போராட்டம். இந்த போராட்டத்தில் போயிட்டு அவங்களோட பங்கு பெற்று அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்போம் வாங்க. (19) clause B வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் லைக் பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ற வரைக்குமே அவங்க நம்ம மேல ஹார்ம்டு ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்ட்ல வந்துட்டு அவங்க லத்தி சார்ஜ் பண்றதோ இல்லைன்னா டியர் கேஸ் போடுறது தான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துட்டு மெயின் லைக் ஸ்டூடெண்ட் பேஸ்டு ப்ரொடெஸ்ட்ல இருந்து மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கான கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை தாண்டி அவங்க வயலேட் பண்ணி அதை வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை தான் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவ் ஆஃப் ஆல். எல்லாத்த விட கான்ஸ்டிடியூஷன் தான் மேலே. அதே நீங்கள் வந்துட்டு மதிக்காத போது உங்களை ஏன் நாங்கள் மதிக்கணும்? சிம்பிள். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ஜனநாயகன்ற ஒரு படத்துக்கு வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவ்வளோ கொடுத்து வந்துட்டு பண்ணும்போது ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதுதான் உண்மை. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இதை பத்தி பேசினா இன்னுமே நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு கேம்பெயின் இந்த ரோட்ல பண்ணாங்கல்ல, கேம்பெயின்லாம் பண்றாங்க. ஸோ வந்து எலெக்ஷனுக்குலாம் வந்துட்டு எவ்வளோ பேர்லாம் வராங்க, அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு ஏன் வந்து கொடுக்க முடியல? நாங்கள் நிறைய பேர் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஏதோ மூவிக்கு வந்து போகாதீங்க, நாங்க வந்து மூவி வந்து ஓடக்கூடாதுன்றதுக்காக வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு மூவி பார்க்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே நாங்க சொல்ல. இதையும் பாருங்க, இதுவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்றோம். வேற ஒண்ணு கிடையாது. ஜனநாயகனுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னா ஜனநாயகமுக்கும் கொடுக்கணும்ன்றதான் நாங்க கேட்கிறோம். வேலையில்லா இளைஞர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக இந்த கார்கோ ஜனதா பார்ட்டிங்கிற ஒன்று உருவாக்குனாங்க. அவங்க அதுக்கப்புறம் அபிஜித்தை வந்து அமெரிக்காவில் வந்தார். வந்ததுக்கப்புறம் இங்கே நடந்த பேப்பர் லீக்கு, இந்த பேப்பர் லீக்னால ஏற்பட்ட உயிரிழப்புகள், இந்த உயிரிழப்புக்காக தொடர்ச்சியாக சோனம் பேங்க் வந்து தொடர்ச்சியாக வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதையும் வந்து மட்டுப்படுத்தும் விதமாக, அதை கலைக்கும் விதமாக அவரையும் வந்து ஒரு துணியை போட்டு மூடி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குதான்னு கேட்டால் அப்படி ஒன்று இருக்குதானே தெரியல. கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவு நம்ம 2014 தமிழ்நாட்டுல முற்றிலும் இந்த நீட்டுங்கிறத வந்து முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அந்த நேரத்துல இந்தியா முழுக்கும் இப்படி ஒரு போராட்டம் வந்து நடக்கல. அப்போ இது வந்து தனித்து விடப்பட்டது. அது போல மீண்டும் நடந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாணவர் போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஆதரவு கொடுக்கணும். அங்க நடக்கிறது ஃபேர் நீட்டுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஃபேர் நீட்டையும் தாண்டி பேன் நீட் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சுதான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக தான் இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியா நடத்துவோம் அப்படிங்கிறது தான். அவர் வந்து ஒரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரா இருந்துகிட்டு கல்வியில இது வரைக்கும் பிஜேபி ஆட்சியில கொண்டு வந்த எல்லாமே வந்து சாதித்துவமாவும் மதத்தை வந்து பரப்புறதா இந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதனால வந்து சாதி வெறி பிடிச்ச மத வெறி பிடிச்ச ஒரு கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை. கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகுனா இந்த போராட்டம் முடிஞ்சிடும் இல்ல. இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து சாதி வெறி பிடிச்ச மத வெறி பிடிச்ச ஒரு ஆளு, அவன் வந்து இப்ப பதவி விலகுனா திரும்ப அடுத்த ஒரு ஆள் வந்து அதே சாதி வெறி பிடிச்ச மத வெறி பிடிச்ச ஒரு ஆள் வரதான் போறான். ஆனா மாணவர்கள்லாம் இன்னைக்கு வந்து நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப HICIன்னு ஒரு பில்ல பாஸ் பண்ணி மதத்தை திணிக்கிறான். இப்ப UGC AICTE எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து ஹையர் எஜுகேஷனே வந்து நான் தான் வந்து கவுன்சில வந்து நான் தான் நடத்துவேன்
அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க அந்த குறைந்தபட்ச உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இவங்களோட பிளான்லாம் என்னன்னா எஜுகேஷனை ஃபுல்லா கைப்பற்றி சாதி மதம் சொல்லிட்டு மக்கள்லாம் அடிச்சுட்டு சாகணும். இதுதான் இவங்க பிளானா இருக்கு. நம்ம தப்பு பண்ணா நம்மளுக்கும் பதவி விலகல் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னுதாரணமா தான் நாங்க வந்து பதவி விலகிறத வந்து உறுதிப்படுத்துறோம். நீங்க நீட்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 2016 இருந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குன்றதுதான். அனிதாவுடைய மரணத்தை ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சோனம் வாங்சுங்கோட உண்ணாவிரத போராட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதோட நீட்சின்றது இருக்குதுன்றதுதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டு கால போராட்டம் இவ்வளவு வந்து ஈஸியா வந்து விட்டு கொடுத்துட்டு போறதுக்காக கிடையாது. 1-2 வருஷம் இந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் வந்து மாணவர்களால வந்து பொறுத்துக்க முடியலன்றதா. இப்ப வரைக்கும் சவுத் சைட்ல இருந்து வந்த எதிர்ப்பு இன்னைக்கு வந்து பரவலா பரவி வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருந்து வந்து வலுவான ஒரு எதிர்ப்புன்றது கிளம்பி இருக்கு. அதே போல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்ன்றது இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டத்தை வந்து இன்னும் தூண்டி விட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு போராட்டத்தை தூண்டி விட்டது யாருன்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் கேள்வி கேட்டிருக்கும் போது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் தான் வந்து இந்த போராட்டத்தை தூண்டி தவிர எந்த ஒரு தனிநபரோ இல்ல எந்த ஒரு கட்சியோ வந்து இந்த போராட்டத்தை தூண்டி வைக்கலன்றதுதான் நம்ம வைக்கிற பாயிண்ட். காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்ல அனுமதி வாங்கல? எவ்வளவு சிக்கல் இருக்கு? அனுமதி வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த நீட் எக்ஸாம் போராட்டம் மட்டும் இல்ல, தொடர்ச்சியாவே வந்து காவல்துறை வந்து எந்த விதமான போராட்டங்களுக்குமே வந்து அனுமதி கொடுக்கறது இல்லைன்றதுதான் உண்மை. நீங்க வந்து கடைசியா வந்து நீங்க வேலையின்மைக்காக இன்னைக்கு இளைஞர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அங்க ஒரு மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணும்போது அங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கும் அனுமதி கொடுக்கல, கைது பண்றாங்க. அதே போல ஐஐடியில வந்து ஒரு தற்கொலை நடக்குது, அதுக்கு வந்து ஒரு போராட்ட அனுமதி கேட்கிறோம் எஸ்எஃப்ஐல இருந்து, அதுவுமே வந்து கொடுக்கல. துண்டு கட்டா வந்து ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு வந்து காவல்துறை இதை வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே பல போராட்டங்கள்ல இதை நம்ம பார்த்திருக்கோம்ன்றதா. நீட் எக்ஸாம்ல இப்ப கொஞ்சம் வந்து வெளியே வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த போராட்டத்தை தடுக்க வந்து வீடு கொண்டு எழுறதை பார்த்து இந்த காவல்துறையாலும் தாங்கிக்க முடியல. தாவேக அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உடந்தையா இருக்குதுன்றதான் நாம வந்து சொல்ற பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம தான் வந்து ஃப்ரம் த வெரி பிகினிங்ல இருந்து போராடுறது வந்து நம்ம தான் நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லியில் வந்துட்டு ஃபேர் நீட் வேணும், இங்கே பேன் நீட் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு பேன் நீட் தான் எப்போவுமே வேண்டாம், நீட் எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான். இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வேற எதுக்கோ போராடுறாங்க, நீங்கள் வேற எதுக்கோ போராடுறீங்க, நீங்கள் வந்துட்டு பண்ணுறதே வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இம்பேக்ட் தெரியலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓவரால் கொஸ்டின் என்ன ரைஸ் ஆகுதுன்னா, கவர்மெண்ட் யாருக்காக ஒர்க் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவா இல்ல அவங்களோட பவர்ஸ்க்காகவா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீட் எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிகள் பார்த்தா 1 இல்ல 2 இல்ல, இருக்கிற இந்தியால உலகத்துல இருக்க மொத்த குளறுபடிகளும் வந்து நீட்ல தான் நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து காசு கொடுத்து விற்கிறானுங்க, அதுவும் கட்சிக்காரணங்கள் இருக்கலே விற்கிறானுங்க. ஆள் மாறாட்டம் நடக்குது. கொஸ்டின் பேப்பர்ல வந்து லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட் வந்து பணம் படுத்தவங்க மட்டும்தான் இதுல வந்து பாஸ் பண்ற மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, கோச்சிங் சென்டர்ஸ், அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் மாஃபியா மாதிரி செயல்படுது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து ஒரே இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்த 10 பேர்லாம் வந்து 720 எடுக்கலாம். 719 வந்து எடுக்கவே முடியாத மார்க்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் வந்து நாங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒன்றிய அரசு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். எங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அது பேன் நீட்டா தான் போவோம். ஃபர்ஸ்ட் ஃபேர் நீட்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீட்ல ஒரே ஒரு பாயிண்ட் கூட வேலிட் பாயிண்டா இருக்காது. எல்லாமே வந்து நீட் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடியுது. ஏன்னா நீட்ல அவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. ஒன்னொன்னா சரி பண்றதுக்கு பதிலா ஒரே ஐடியா பேன் நீட்டும் போலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப பேன் நீட்ன்றாங்க. இப்ப நீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எதுக்கு நீட் வேணாம்னு சொல்ல போறோம்? என்டிஏன்ற ஒரு பிரைவேட் ஏஜென்சி தான் வந்து நீட்டை வந்து நடத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு, இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்ற ஒரு ஒன்றிய அரசால ஒரு எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னு சொன்னானா அவன் எதுக்கு ஒன்றிய அரசா இருக்கான்? எனக்கு வந்து திராணி இல்ல, எனக்கு தெம்பு இல்ல, எனக்கு வக்கு இல்ல, நான் வந்து என்ன பண்றேன், பதவி விலகிட்டு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிட்ட போய் கொடுத்துட்டு இந்தியால இருக்க மொத்த மருத்துவ கனவுல மாணவர்களுடைய எதிர்காலத்தையே சிதைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு தேவையே இல்லை அப்படின்றதுதான்.